தேனியில் ஃபைனான்ஸ் நிறுவனரை வீட்டின் முன்பு வைத்து வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சிவசபாபதி. தேனி மாவட்டம் தேனி நகரின் நகராட்சிக்கு எதிர்புறமும் உழவர் சந்தைக்கு அருகில் பாத்தீங்கன்னா பழக்கடை பாண்டி என்பவர் வசித்து வர்றாரு. இவர் பாத்தீங்கன்னா பெரியகுளம் மற்றும் தேனி பகுதியில பாத்தீங்கன்னா பைனான்ஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்று அவர் ரேஷன் கடைக்கு போறதுக்காக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து வீட்டுக்கு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப திடீர்னு வந்த ஒரு கும்பல் அவரை கழுத்துல மார்பிள எல்லாமே கத்தியால குத்துனதுல சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தாரு. இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சோன்னா தேனி போலீசார் இன்ஸ்பெக்டர் ஜகவர் தலைமையில அங்க வந்த போலீசார் சம்பந்தப்பட்டவங்களை விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த இறந்தவர்களுடைய உடல் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த உடலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இந்த படுகொலை சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. முன்விரோதம் காரணமாகவா இல்ல பைனான்ஸ் கொடுத்ததுல எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறதுல எல்லாமே விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால இந்த மரணம், அதாவது இந்த இறப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திக்குன்னே சொல்லலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.